வணக்கம் மக்களே. ஒடிசாவோட பரபரப்பாக இருக்கக்கூடிய வர்த்தக நகரான கட்டாக்ல அதோட புறநகர் பகுதியில் நடந்த ஒரு கொடூர சம்பவம் அந்த மாநிலம் முழுக்க பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வீட்டில இருந்து காலேஜ் போறதா சொல்லிட்டு கிளம்பி போன 20 வயசு பையன் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. அந்த பையனோட அம்மா அப்பா, அவனோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், அவன் ரெகுலராக போகக்கூடிய இடம், காலேஜ்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே அந்த பையனை தேடி பார்க்குறாங்க. போன பையன் திரும்பி வரல, எங்கே போனான்னு தெரியல. இதுக்கப்புறமா பயந்து போன அந்த பேரண்ட்ஸ் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தன்னோட பையனை காணலை, காலேஜ் போகிறதா சொல்லிட்டு போனான், வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. இப்படி கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறமா போலீஸ் இதை எடுத்துக்கிட்டு அவங்களோட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸ் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறப்ப தான் காணாமல் போன இந்த 20 வயசு பையனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல மர்மமான விஷயங்களும் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் வெளியே வருது. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த கேஸை தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேஸை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் கேட்டுட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும், இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பை யாரும் செய்கிறதுக்கு யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்த கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த கேஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது இந்த பையன் வீட்டில இருந்து காலேஜ் போகிறதா சொல்லிட்டு கிளம்பி போனான் இல்லையா, அன்னைக்கு ஈவினிங் அன்னைக்கு ஒரு சாம்பல் நிற இனோவா கார் ஒன்று கட்டாக் நகரத்தோட புறநகர் சாலையில் ரொம்பவே வேகமாக போய்கிட்டு இருக்கு. அந்த காரை ஓட்டுனது ஒரு லேடிங்க. அந்த லேடியோட வயசு 45. அவங்க பேரு லதா. இவங்க ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. இந்த காரில் பின்னாடி சீட்டில் இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரண்ட்ஸ் யாரை காணோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அந்த 20 வயசான பையன் ராகுல். இவங்க 2 பேரும் காரில் ஒரு லாங் ட்ராவல் மாதிரி போயிட்டு கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறமா ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியாக பார்த்து அவங்களோட காரை அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே ஓட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி இந்த லதா டீச்சர் அந்த காட்டுக்குள்ளே அவங்களோட காரை ஓட்டிகிட்டு போயிட்டு யாருமே நடமாட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடமா பார்த்து இவங்களோட காரை பார்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல யாருமே இல்லை, காரு உள்ளே நிற்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மறைவான இடமா பார்த்து தான் இவங்களோட காரை பார்க் பண்ணுறாங்க. சரி, இவங்க 2 பேரும் எதுக்காக காட்டுக்குள்ளே காரை ஓட்டிகிட்டு போகணும், அப்படி இவங்க 2 பேருக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20 வயசாகக்கூடிய ராகுல் அப்படிங்கிற பையன் 45 வயசாக இருக்கக்கூடிய டீச்சர் கூட ஒரு இல்லீகலான ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கான். இவங்க 2 பேரும் தனிமையில் சந்திக்கலான்னு சொல்லிட்டு தான் காரை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே போயிருக்காங்க. காட்டுப்பகுதிக்குள்ளே போனதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 பேரும் அந்த காரோட பின் சீட்டுக்கு கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் என்ன ரீசனுக்காக அந்த காட்டுக்குள்ளே வந்தாங்களோ அந்த விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க 2 பேரும் தனிமையில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராகுல், இந்த லதா அப்படிங்கிறவங்க தன்னோட அம்மா வயசில் இருக்கக்கூடிய ஒரு லேடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்காம அவங்க கூட இப்படி ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கான். கூடவே அவங்க 2 பேரும் தனிமையில் இருக்கும்போது அன்னைக்கு ராகுல் சேஃப்டிக்கான எந்த விஷயமுமே அவன் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கேஸில் தெரிய வருது. ராகுலோட விந்தணுக்கள் அந்த காரோட பின் சீட்டில் ஃபுல்லாக சிதறி போகுது. இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கப்போ இந்த லதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராகுல் கிட்ட இன்றைக்கி நாள் உனக்கு எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி அவங்களோட டாக்ஸ் போகுது. சொல்லப்போனால் ரொம்பவே ஒரு அம்மா மகன் வயசில் இருக்கக்கூடிய 2 பேரும் ஸோ பேசக்கூடாத விஷயங்கள் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த லதா ஒரு விஷயத்த இந்த ராகுல் கிட்ட கேட்குறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் அங்கே இருந்த அந்த சிச்சுவேஷன், அதாவது இவங்க 2 பேரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு டாக் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த சிச்சுவேஷன் அப்படியே மாறி போகுது. அதாவது இந்த லதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு உடனடியாக 5 லட்ச ரூபா வேணும், ஸோ ரொம்பவே எமர்ஜென்சி, எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதையே ராகுல் ரொம்ப ஷாக் ஆகுறான். அப்படின்னா இந்த லதா அப்படிங்கிறவங்க ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க, ப்ளஸ் அவங்க ரொம்பவே ரிச்சாக இருக்காங்க. ராகுல் அவங்களோட ரிச்னஸையும் ப்ளஸ் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அவங்க கூட இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி இந்த லதா கிட்ட தனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடனாகவும் இந்த ராகுல் வாங்கிட்டு இருந்திருக்கான். ஸோ அந்த காசை தான் இந்த லதா திருப்பி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் கேட்கும்போது இந்த ராகுல் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போ என்னால் தர முடியாது, நான் படிச்சுட்ருக்கேன், என்கிட்ட காசு இல்லை, நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். ஸோ அப்போல்லாம் சரின்னு சொன்ன லதா
இந்த டைம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இல்லை எனக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக காசு வேணும், ஸோ என்னால் வெயிட் பண்ண முடியாது, அதனால் நீ உடனே வந்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறமாவே இவங்க 2 பேருக்கு இடையிலும் இது தொடர்பாக ஒரு வாக்குவாதமும் உருவாகுது. இந்த டைமில் இந்த லதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ வந்து என்னோட காசை கொடுக்கல அப்படின்னா உன்னோட லவ்வருக்கு வந்து நீயும் நானும் ஒன்றா இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கப்போ எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அவளுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த ராகுல் அப்படிங்கிறவன் வந்து இந்த லதா கூட ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் இவன் இன்னொரு பொண்ணு கூட வந்து லவ்வில் இருந்திருக்கான். ஸோ அந்த பொண்ணுக்கு இவனோட இந்த ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் அவங்க இந்த விஷயத்த சொல்லி நீ உடனே வந்து எனக்கு கொடு, இல்லை அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நான் எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸையும் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே என்ன பண்ணுறாங்கன்னா, சீட்டில் இருக்கக்கூடிய ஃபோனை எடுத்து அவங்க உடனடியாக இந்த ராகுலோட லவ்வராக இருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கு இவங்க 2 பேரும் இருந்த அந்த வீடியோ ஃபோட்டோஸை வந்து ஷேர் பண்ணி விட்டுறாங்க. இதை வந்து ராகுல் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ இவங்க வந்து மிரட்டிக்கிட்டு தான் இருக்காங்க, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, டைம் கொடுப்பாங்கன்னு நினச்ச ராகுலுக்கு இந்த மாதிரி லதா பண்ணதை கொஞ்சம் கூட வந்து அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இதனால் இந்த ராகுலுக்கு ரொம்பவே கோவம் வந்து இந்த லதாவை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வாக்குவாதமாக இருந்தது, 2 பேருக்கு இடையில் பயங்கர சண்டையாகவும் மாறுது. ஸோ இந்த நேரத்தில் ராகுல் லதாவை அடிக்கவும், லதா வந்து ராகுலை தாக்குறது, இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கு இடையில் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது இந்த லதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ என்னையே அடிக்கிறியா, ஸோ என்னையே இந்த மாதிரி பண்ணுறியா, நான் தான் உனக்கு இவ்வளோ நாள் இவ்வளோ விஷயம் கொடுத்துருக்கேன், ஸோ அவன் உனக்கு என்ன செஞ்சா, ஃபோட்டோ அனுப்புனது உனக்கு ஒரு பெரிய விஷயமா, கொடுத்த காசை கேட்டால் திருப்பி கொடுக்க கஷ்டமாக இருக்கா, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே கார்லேருந்து ஒரு வெயிட்டான பொருளை எடுத்து இந்த ராகுலோட தலையில் பலமாக அடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ராகுலோட தலையிலேருந்து ரத்தம் வலிய ஆரம்பிச்சிருக்கு. ராகுல் அப்படியே மயங்கி சீட்டில் விழுந்திருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துலையே இறந்தும் போயிருக்கான். லதா வந்து இந்த விஷயத்த பார்த்துட்டு கொஞ்சம் கூட அவங்க பயப்படவே இல்லைங்க. ஸோ ஒரு கோவத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டோம், இவன் இறந்து போயிட்டானே, ஐயோ இது தப்பே அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கூட அதை பற்றி பயப்படவே இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காரில் இருந்த தன்னோட ட்ரெஸ் எல்லாமே எடுத்து போட்டுக்கிட்டு இறந்து போன ராகுலோட சடலத்துக்கும் அவனோட பேண்ட்டு ஷர்ட்டு இதெல்லாமே போட்டு விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, காரோட டோரை திறந்து கீழே இறங்கிட்டு சீட்டில் இறந்து கிடந்த ராகுலை இழுத்து அந்த காட்டுப்பகுதியில் இருக்க ஒரு புதருக்குள்ளே போட்டுட்டு காரில் இருக்க ரத்தம் இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அங்கேருந்து தன்னோட காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்காங்க. சாதாரணமாக இந்த மாதிரி வந்து கோவத்தில் சண்டை போடும்போது நம்ம ஒருத்தங்களை தாக்கிட்டோம், அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, ஐயோ இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டோமே, அடுத்து மாட்டிக்குவோமே அப்படின்ற பயம் எவ்வளோ இருக்கும். ஆனால் இந்த லதாவுக்கு அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லைங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே செஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ இப்படியே வந்து சில நாட்கள் போகுது. ராகுலை காணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர் என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ராகுல் அப்படிங்கிறவன் மிஸ் ஆனதுமே இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்க. ஒரு 2 நாள் வந்து இவன் எங்கேயாவது போயிருப்பான், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது போயிருப்பான் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமும் எல்லா இடத்துலையும் தேடி எந்த ஒரு விஷயமும் தெரியலை அப்படின்றதுக்கு அப்புறமா தான் இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட்டே கொடுக்குறாங்க. ராகுலோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறமா போலீஸ் வந்து எந்த ஆங்கிளில் அவங்களோட விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த ராகுல் அப்படிங்கிறவன் மேலே ஏற்கனவே வந்து போதைப்பொருள் கடத்தல் வழக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால் இது ரிலேட்டடாக ஏதாவது தான் இவன் காணாமல் போயிருப்பானோ, ஸோ அந்த கும்பலில் தான் வந்து இவனை இருக்கக்கூடியவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து நினச்சி தான் இந்த ராகுல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த போதை கும்பலை சேர்ந்த நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட வந்து போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ உங்களோட குரூப்பில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு இந்த ராகுலுக்கு வந்து ஏதாவது நடந்துருச்சா, எங்கேயாவது போயிட்டானா, இந்த மாதிரி விசாரிக்கிறப்ப தான் அவங்க வந்து இன்னும் ஒரு ஷாக்கான இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ராகுலுக்கும் அர்ஜுன் அப்படிங்கிறவனோட அம்மா, அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 45 வயசாக இருக்கக்கூடிய லதா, இவங்க வந்து ஒரு டீச்சராக இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேருக்கு இடையிலையும் ஒரு இல்லீகலான ரிலேஷன்ஷிப் இருக்குது சார். அவன் வந்து என்கிட்ட பல முறை எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கான். கூடவே வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது எடுத்த வீடியோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்ககிட்ட அடிக்கடி காட்டியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த அர்ஜுன் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னா, ராகுலோட காலேஜ் ஃப்ரெண்டு. அதாவது ராகுலும் இந்த அர்ஜுனும் ஒன்றா ஒரே கிளாஸில் தான் காலேஜில் படிக்கிறாங்க. இதனால் அடிக்கடி வந்து இந்த ராகுல் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த அர்ஜுனோட வீட்டுக்கு போக வர இருந்திருக்கான். அப்படி போக வரும்போது தான் இந்த லதாவாக இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த லதா கூட அவனுக்கு வந்து ஒரு இல்லீகலான ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. இதுக்கப்புறமா தான் இவங்க வெளியில் சுற்றுறது, அர்ஜுன் இல்லாத டைமில் வீட்டிலையே தனிமையில் இருக்கிறது, இந்த மாதிரி இவங்கள வந்து இவங்களோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை வந்து இவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க.
அந்த சமயத்துல எடுத்த வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் தான் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறத ராகுல் வந்து வழக்கமா வச்சிருந்திருக்கான். அப்பதான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இப்போ ராகுலோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த லதாவை வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த லதா கூட இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒருவேளை அவங்கள பார்க்க இந்த ராகுல் வந்து போயிருப்பானோ? ஸோ அதுக்கப்புறமா இது மிஸ்ஸிங் ஆயிருக்குமோ? அவங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்குமா? இத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கிட்ட போய் என்கொயரி பண்றாங்க. அப்படி என்கொயரி பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே, இந்த லதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "சார் இந்த ராகுல் அப்படிங்கிறவன் வந்து போதைப்பொருள் கடத்தக்கூடிய கும்பல்ல இருக்கான். இவனுமே என்னோட மகனையும் தப்பான பாதையில கூட்டிட்டு போறான். அதாவது இவன் செய்யக்கூடிய வேலையில என்னோட பையனையும் வந்து சேர்த்துக்கிறான். இதனால வந்து என்னோட பையனோட ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகுது. எங்க குடும்பமே வந்து இந்த சொசைட்டில ஒரு நல்ல பேர் இருக்கு. இதனால எங்க குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர் வந்துரும். ஸோ அதனால தான் நான் வந்து ராகுல கொலை பண்ணேன்." அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட்டிங்ல சொல்றாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட அர்ஜுன் ரொம்பவே ஷாக் ஆகுறான். ஏன் அப்படின்னா, இந்த அர்ஜுன் அப்படிங்கிறவன் ராகுல் கூட சேர்ந்து இந்த மாதிரி போதைப்பொருள் பயன்படுத்துறதோ, இல்ல விற்பனை செய்ற விஷயமோ அவங்க அம்மாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தான் அவன் நினச்சிட்டு இருந்திருக்கான். காலேஜ் போறான், வாரான். ராகுல் அப்படிங்கிறவன் ஃப்ரெண்டு. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்றாங்கன்ற விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அர்ஜுன் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தான். ஆனா, அவங்க அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட்ட கேட்டதும், ஸோ அம்மா வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் தெரியாத மாதிரி இருந்திருப்பாங்களோ? அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்து அவனுக்கு வருது. கூடவே வந்து அவனோட அம்மா தான் இந்த ராகுல கொலை பண்ணாங்களா அப்படிங்கிறதே அவனுக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்திருக்கு. கூடவே வந்து இந்த ராகுலோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? போலீஸ்கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொன்னாங்க இல்லையா? இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு இல்லீகலான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்த வந்து அர்ஜுன் கிட்டயும் அவங்க சொல்றாங்க. ஸோ இத கேட்டதுமே அர்ஜுனுக்கு தன்னோட அம்மா மேல இருந்த மரியாதை, பாசம் எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. தன்னோட அம்மாவ அவன் வெறுக்கவே ஆரம்பிக்கிறான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த அர்ஜுன் அப்படிங்கிறவன் சின்ன வயசா இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. ஓரளவுக்கு இவங்க செட்டிலான ஃபேமிலி தான். ஸோ அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அம்மா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அர்ஜுனுக்கு ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறமா, "அம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை." இந்த மாதிரி வந்து அர்ஜுன் வந்து கேட்டிருக்கான். ஸோ அப்போல்லாம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னால் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது. எனக்கு நீ தான் முக்கியம். உன்னை நான் வளர்க்கணும். ஸோ இன்னொரு கல்யாணம் நான் பண்ணிக்கிட்டு போயிட்டேன் அப்படின்னா, உன்னோட ஃப்யூச்சர் வந்து ஸ்பாயில் ஆயிரும். அதனால நான் உனக்காக தான் வாழ்றேன்." இந்த மாதிரி இந்த லதா வந்து தன்னோட பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்குறப்போ இந்த அர்ஜுனுக்கு என்ன அப்படின்னா, நம்ம அம்மா நமக்காக தான் இருக்காங்க. அம்மா வந்து இவ்வளோ விஷயத்த வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, அம்மா மேல நெறைய வந்து மரியாதை இருந்திருக்கு. ஆனா வந்து தன்னோட ஃப்ரெண்டு, அதுவும் என்னோட ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு கூட இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ரொம்பவே வந்து அவங்க அம்மாவ வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருக்கான். இன்னொரு பக்கம் இந்த கேஸ் ரிலேட்டடான விசாரணைகள் வந்து போயிட்டுருக்கு. லதா சொன்ன மாதிரி அவங்க பையனை இந்த ராகுல் அப்படிங்கிறவன் தப்பான ஒரு வழிக்கு கூட்டிகிட்டு போனதுனால தான் கொலை பண்ணலை, இது வேற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்கான நிறைய எவிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு கிடச்சிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த ராகுலோட பாடி கண்டெடுத்தாங்க இல்லையா? ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸை வந்து பார்க்குறப்போ அந்த சம்பவம் நடந்த நாளில் வந்து ஒரு சாம்பல் நிற இனோவா கார் வந்து அந்த காட்டுப்பகுதிக்கு போன விஷயத்த போலீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இந்த ராகுலோட லவ்வர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த லதா அப்படிங்கிறவங்க ஒரு சில ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுவுமே போலீஸ்க்கு வந்து ஒரு எவிடன்ஸா கிடச்சிருக்கு. கூடவே வந்து இந்த சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த காரை வந்து போலீஸ் பார்க்குறப்போ தான், அந்த காரோட பின் சீட்ல காஞ்சு போயிட்டு இருக்கக்கூடிய விந்தணுக்கள வந்து சேகரிச்சிருக்காங்க. கூடவே வந்து அத டிஎன்ஏ டெஸ்ட்டுக்குமே அனுப்பியிருக்காங்க. அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ல வந்து என்ன வந்திருக்குன்னா, அது எல்லாமே ராகுலோடது தான் அப்படிங்கிறது வந்து உறுதியாகிருக்கு. இந்த ராகுலோட அட்டாப்சி ரிப்போர்ட்லயும் இவங்க 2 பேரும் இந்த பையன் இறக்கறதுக்கு முன்னாடி தனிமையில இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயமும், அதுக்கப்புறமா யாரோ ஒருத்தங்க ரொம்ப ஹெவியான ஒரு விஷயத்த தலையில அடிச்சதுனால இரத்த கசிவு ஏற்பட்டு தான் இந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற விஷயமும் அதில் வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால இந்த கொலை சம்பவம் அப்படிங்கிறது வெறும் அவங்க சொன்ன ரீசனுக்காக நடக்கல. ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. தனிமையில இருக்கிறதுக்காக இவங்க போயிருக்காங்க. அங்க இவங்களுக்கு இடையில ஏதோ ஒரு விஷயம் நடந்து தான் இந்த லேடி அவன கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா இனிமே நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, எல்லா விஷயத்தையுமே இந்த லதா அப்படிங்கிறவங்க போலீஸ்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணி இந்த லதா அப்படிங்கிறவங்கள கோர்ட்டில் ஆஜர் பண்ணி சிறையிலேயே அடைச்சிருக்காங்க. இந்த கேஸ் தொடர்பான விசாரணை நடந்துட்டுருக்குங்க.
இந்த கேஸ்ல இந்த லேடி வந்து தனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும். ஸோ தன்னால தனிமையில இருக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா, தனக்கான ஒரு துணைய அவங்க தேடியிருக்கலாம். அவங்களுக்கான ஃபினான்ஷியல் ரிலேட்டடா இருக்க எல்லா விஷயமுமே அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா, தன்னோட மகன் வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையன் கூட ஏற்படுத்தப்பட்ட ஒரு இல்லீகலான ரிலேஷன்ஷிப்னால, இன்னைக்கு வந்து ஒரு கொலைய செஞ்சுட்டு குற்றவாளியா ஜெயில்ல இருக்காங்க. இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ இருக்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்கங்க. அடுத்த இன்னொரு கிரைம்ல சந்திக்கலாம். நன்றி.